கைஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இது ஒரு யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் பார்க்குற நமக்கே தெரியுது இது ஒரு அழுத பர்சான லவ் ஸ்டோரின்னு. ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் குறுக்கு ஒரு பையன் இருக்கான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படி ஒரு பையனே காணோம், எதுக்கு காட்டினாங்கன்னே தெரில. அதை அட்லீஸ்ட் அந்த பையன் இருக்கானா இல்லையா நம்பலாமா நம்பக்கூடாதான்னு சொல்லியிருக்கலாம். படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சமையல்காரனாக இருக்காரு, சாரி ஷெஃபாக இருக்காரு. அப்படி சொன்னால் தான் அவருக்கு பிடிக்கும். இவர் செய்கிற வேலையும் வாங்குற சம்பளத்தையும் வச்சு இவரை படம் ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பையன் பார்க்கவே பாவமாக இருக்கான் அப்படி இப்படின்னு பார்த்தா இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இவருக்கு ஒரு எக்ஸ் இருக்கான்னு சொல்லுது. இந்த நேரத்தில் தான் இவர் மேலே இருக்கிற பரிதாபமும் நம்மளுக்கு போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்கிறவனுக்கே ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இவருக்கு ஒரு எக்ஸ் வேறு. அந்த எக்ஸோட கரண்ட் லவரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்க. இவரும் இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பிரிஞ்சாங்கன்றதெல்லாம் ட்ரெய்லரில் நமக்கு டீட்டெயிலாக காட்டல. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கரண்ட் லவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. உன் எக்ஸுக்கு உன் கண்ணு முன்னாடியே கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு கலாச்சிட்டு போகிறான். இந்த வில்லன் மாதிரி காட்டுற எக்ஸோட கரண்ட் லவர் கிட்ட இருந்து எக்ஸை காப்பாற்றினாரா, இல்லை கரண்ட் லவரான பிரியா வாரியர் கூட சேர்ந்தாரா, இல்லை உண்மையிலே இவர் யாராவது காப்பாற்றினமான்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. கைஸ் நான் டிராகன் ட்ரெய்லரும் பார்த்தேன், இந்த ட்ரெய்லரும் பார்த்தேன். ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. டிராகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டு லவ் ஸ்டோரியாக தெரியுது, இது கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டேரக்டர் தனுஷும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எண்டிங்கில் ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்கன்னு சொல்கிறாரு. இவரோட டேரக்ஷனை தான் நம்பி ராயனுக்கும் போனானுங்க, பவர் பாண்டி மாதிரி இருக்கும்னு பவரெல்லாம் பிடிங்க அனுப்புனாரு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹீரோ எக்ஸ் கூடயே சேரணுமா இல்லை கரண்ட் லவர் கூடயே சேரணுமா, இல்லை இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற பெரிய ஹீரோ படத்தில் வர மாதிரி பொண்டாட்டி அடுத்தவங்க கூடயே போயிட்டு வந்திருந்தாலும் வெக்கமே இல்லாமல் ஏற்றுக்கணுமா?